அனைவருக்கும் வணக்கங்க. டைம் ட்ராவல் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் மகரத்தை பற்றி, மகர ராசியுடைய அன்பர்கள் பற்றி. அது 7 சனி பிடியிலேருந்து விடுதலை ஆகிறாருன்னு போட்டிருந்தோம். அடுத்து இப்போ கும்பராசி பேச போகிறேங்க. அதான் டைம் ட்ராவல் அப்படி என்னை பற்றி யூடியூப் சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த இந்த 7 சனி எப்படி இருக்கும்? நீங்கள் விரைய சனிலேருந்து ஜென்ம சனிக்கு ட்ராவலாக ஜென்ம சனி ஓடிட்டு இருக்குது. ஜென்ம சனி ரொம்ப எப்படி 2.5 வருஷம் எப்படிலாம் அவசரப்பட்டீங்கன்னு கும்பராசிக்கு தெரியும். அதாவது ஊர் விட்டு ஊர் மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, வீட்டில் தங்காமல் வெளியூர் பயணம் வேணும், கடன் தொல்லைகள் நிறைய கொஞ்சமாக அனுபவிச்சுக்கிறீங்க. வெளியூர் போனவங்க ஊர் திரும்ப முடியாமல் வேறு மறுபடியும் தவிக்கிறது, வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு வேலை கிடச்சி வெளிநாட்டு போனது ஒரு ப்ரெஷரு, அது மாதிரி நிறைய நடந்திருக்கும் கும்பராசிக்கு. கும்பராசி பொறுத்த வரைக்கும் இப்போது எப்படி இருக்குது? நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. இப்போ 7.5 வருஷங்க, 2.5 5 வருஷம் முடிச்சிட்டீங்க. அடுத்து பாதசனி வராரு. இந்த பாதசனி என்னென்னா பண்ணுவார் உங்களுக்கு கும்பராசிக்கு? கும்பராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக் இட் ஈஸி பாலிசி. எதை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு கேரக்டர். பார்க்கறதுக்கு சோம்பேறித்தனமாக தெரிவாங்க, ஆனால் வேலை போட்டு தான் சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. கும்பம் கோயிலில் கலசனை வைக்கிறதுக்கும் அவங்க என்னைக்குமே உயர்வாக தான் இருப்பாங்க, தவிர தாழ்ந்து போக மாட்டாங்க. தாழ்வான வேலைக்கு அவங்க மன ஒப்பு வராது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம சனி 7.5 சனி வந்துட்டாரு. அவர் கரெக்டாக சொந்த வீடு, அவர் வீட்டில் தங்குறாரு. கும்பராசி வீட்டிலே அதிபதி ஆகிய சனி பகவான் உங்கள் வீட்டில் தங்குறாரு. உங்களுடைய சொந்த வீடு, அதாவது 11ஆம் படமாகிய கும்பராசிக்காரங்க லாபத்தில் இருக்கிறீங்க. லாபம் தான் உங்களுக்கு தேவை. லாப நோக்கத்தோடு எதையும் செய்யக்கூடிய அவனுங்க. அதாவது உதவின்னு வந்தால் உதவி செய்கிறதுக்கு முதல்ல யாராக இருப்பாங்க? கும்பராசியாக இருப்பாங்களே. உங்களோட உதவின்னு கேட்டால் போதும், அவங்க லாபத்தான் கொடுப்பீங்க, தவிர நஷ்டப்படுத்த மாட்டீங்க. 99% நீங்கள் லாபத்துக்கு காசு ஓடுவீங்க வாழ்க்கையில். பொன்னாடி நல்லாகணும், புள்ள நல்லாகணும், எல்லாரும் நல்லாகணுன்ற எண்ணத்துடையவங்க கும்பராசிக்காரங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த என்னன்னா, அவங்க எமோஷன் பர்சன். சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதான் கும்பத்துக்கு. நீங்கள் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்துக்குங்க. உங்களுக்கு அந்த கோபம் இருக்கிறத குணம் இருக்கணுவாங்க. அந்த கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும். இந்த கும்பராசிக்காரங்க முதல்ல விஷயம் என்னன்னா, அவங்க ரொம்ப அற்புதமான ராசி, எல்லாத்தையும் ஜெயிக்க ராசி. இப்போ ஜென்ம ராசிலேருந்து அடுத்து பாதசனிக்கு வரீங்க. பாதசனிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க. உங்களுடைய பலன்களை சொல்ல போகிறேன் இப்போது. நல்லா அருமையான ராசிக்காரர் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரங்க பேச்சில் வல்லவர்கள், தெளிவானவங்க. அதே நேரத்தில் நிறைய ஊரில் சுத்த பிடிக்கும் அவங்களுக்கு. ட்ராவல்ஸு அதெல்லாம் ரொம்ப அவங்கள லைக் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக கும்பத்துக்கு முதல் நட்சத்திரம் அவிட்டம், 2வது சதயம், 3வது போட்டாதி. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரரை பற்றி சொல்லணும்னா, தைரியமானவங்க, வெற்றி கொள்ள விடுங்க, எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும். சதய நட்சத்திரம் அதுவும் இலகிய ஆள், எல்லார்ட்டையும் பேசக்கூடிய ஆள். இன்னும் உணவு பெயர். சதயம் யாரோட நட்சத்திரம்னா மகாபாரதத்தில் பீம நட்சத்திரம். பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க, ஆனால் போர் வீர போல அந்த பேச்சு இருக்கும். அதே நேரத்தில் உணவு மேலே ஆசை இருக்கும் அவங்களுக்கு, நிறைய உணவு சாப்பிடக்கூடியவர். புரோட்டாதி நட்சத்திரம் அடுத்து 3வது குரு. அதான் அவரு எப்படின்னா பேச்சில் வளவர்கள், சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க. புரோட்டாதி நட்சத்திரக்காரங்க உட்கார மாதிரி ஐடியா கிடையாது, சுற்றிட்டே வேலை செய்வீங்க. இந்த ட்ராவலிங் வேலை உங்களுக்கு பிடிக்கும். அண்டு இந்த கும்பராசிக்காருக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பாதசனி வந்திருக்காரு. என்ன திருமணம் காலதாமத பெண் ஆண்களுக்கு திருமணம் கைகூடும், பெண்களுக்கு திருமணம் நடக்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கிக்கு செய்கின்ற பெண்களுக்கு குழந்தை பிறக்கும். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மேலும் மேம்படும், வாழ்க்கையில் சிறக்கும், நன்மைகள் ஏற்படும். உங்கள் வீட்டில் கணவன் மனைவி அந்யோன்யம் பிறக்கும். சில பாகமெல்லாம் போய் ஒன்று சேர்ந்துருவீங்க. அதே நேரத்தில் வெளிநாடு பயணம் இப்பெல்லாம் கைகூடும். இந்த வேலை வாய்ப்புகள் அதை சம்பந்தமான விஷயங்களாக கைகூடும். இந்த ராசிபதி அதிபதி ஆகிய உங்கள் ராசிபதி இப்போ சனி பகவான் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. இப்போ அந்த மறைஸ்தானிலிருந்து கொஞ்சமாக விடுதலாக வெளியே வரீங்க.
ஏதாவது முதல்ல வந்ததுன்னா சுய சிந்தனை அதிகமாக என்ன பண்ணுவீங்கன்னா வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கு, நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை கேள்வி கேட்டிருப்பீங்க. இந்த டைம் டிராவல் அப்படின்றது என்னன்னா 3 காலத்தை குறிக்குதுங்க. உங்களுடைய காலம் என்ன காலன்றது உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. வித்தியாச மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. நீங்கள் வித்தியாசமானவங்க. அதாவது கூட்டத்தில் ஒருத்தண்டா அது யாரும் கும்பராசி தான். கும்பராசிக்காருக்கு தனித்த ஒரு சிறப்பு என்னன்னா எதத்துலையுமே ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க. அதாவது வேகமும் விவேகமும் உள்ள ஒரு ராசி தானே கும்பராசி தான். கும்பராசி என்ன கலசம், அது சிறப்பு என்ன அம்சம் என்னன்னா மேலோம்பின்னு ஒரு 1000 பேர் இருந்தாலும் தனியாக தெரிவிங்க, ஒரு 1,00,000 பேர் இருந்தாலும் தனியாக தெரிவிங்க. அப்போ இப்படி கும்பராசிக்காருக்கு இப்போ மகிழ்ச்சியான காலம் வரப்போகுதுங்க. கண்டிப்பாக வந்துடுங்க. இந்த 6ஆம் மாதம் அதாவது ஜூன் மாதம் மேலே உங்களுக்கு வாழ்க்கை தரம் ஒவ்வொன்றா உயரும். கண்டிப்பாக மேலும் 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 உயர விடுவீங்க. கும்பத்தோடைய அதிசயம் என்னன்னா அடுத்த கட்டம் சூப்பராகுது. 2025 கும்பம் கண்டிப்பாக வெற்றி வாகையை சூடும். இது எந்த விதமான சந்தேகம் கிடையாதுங்க. தைரியம், முயற்சி, வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதிபதியாகிய சனி பகவான் உங்களை இந்த காலத்தை பற்றி, அதாவது இந்த காலத்தில் உங்களை கூட்டிகிட்டு போகிற இடம் மிகப்பெரிய இடம். ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டாரு, மிகப்பெரிய அனுபவம். இது வாழ்நாளில் உங்களுக்கு கிடைக்காத அனுபவம், கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அனுபவத்தை சனி பகவான் கொடுத்ததுனால அடுத்த நிலைக்கு நீ போகிறீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இன்னொரு அதிசயம் என்னன்னா அதாவது உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொழிலாகட்டும், வேலையாகட்டும், இல்லை குடும்ப உறவுகளாகட்டும் எல்லாமே அருமையாக இருக்குங்க. உங்களுடைய கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால இப்போ அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒவ்வொரு நிலையமும் உங்களுக்கு மாறிட்டே இருந்தாலும் கடைசீட்டில் ஜெயம் தாங்க, உங்களுக்கு வெற்றி தாங்க, திருப்தி தான். இந்த பலன்களை பொதுப்படியாக பேசிட்டு வரும். உங்கள் ஜாதக அமைப்பு, உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு, எதை செய்கிறாரு, எதை பண்ணுறாரு அப்படின்றது நம்ம பாராய்ச்சி பண்ணலாம். இந்த 9 கிரகங்கள் உங்களுக்குள்ள இருக்குங்க. உங்கள் கட்டத்தில் இந்த கட்டத்தில் 9 கிரகம் எங்கெங்க உட்காருது, அந்த 9 பேர் எங்கெங்க அமர்ந்துருக்காங்களோ, எந்தெந்த வீடுகளில் அமர்ந்திருக்காங்களோ, எந்த பாக்ஸில் அமர்ந்திருக்காங்களோ அதை அப்படி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக நடக்கும். இந்த ஜோதிடம்ன்றது என்னன்னா டைம் டிராவல்ன்றது என்னன்னா உங்களுடைய காலங்களை குறிக்கிறது. இப்போ நிகழ்காலம் ப்ரெசன்ட் காலம், வருங்காலம் ஃபியூச்சர், கடந்த காலம் பாஸ்ட், முடிஞ்சது போன காலம். இது மூன்றுத்தையும் இந்த சயின்ஸ் வழியாக, இந்த அறிவியல் வழியாக உங்களுக்குள்ள ஜோதிடம் ஆகிய டைம் டிராவல் வழியாக நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம். உங்கள் ஜாதக குறிப்பு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இப்போ நடக்கிற காலத்தை சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக்குறோம். இது எங்கள் ஜோதிடர் ஆகிய எங்களுடைய பொண்ணான விஷயத்தை நாங்கள் சொல்லிடுறோம். உங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க. இதை எனக்கு கஷ்டம்தான் வருது, ஜாதகம் அப்படியா இருக்கான்னா அப்படி கிடையாது, மாறும். 7 சனி நடந்துச்சுங்க அவ்வளோதாங்க வாழ்க்கை, அப்படி நினைக்காதீங்க. 7 சனி உங்களுக்கு திருமணத்தை நடக்கும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும், வருமானம் வரும், எல்லாமே வரும். என்னடா 7 சனி இப்படி வருமா? கண்டிப்பாக வரும். 7 சனி துன்பம் வருது, வேலை வருது, வருமானம் வருது, மகிழ்ச்சி வருது, லாபம் வருது. இப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான். சனி பகவான் கொடுப்பவர், எடுப்பவர் அல்ல. எடுக்கிறது எடுப்பார், ஆனால் எடுக்கிறது உங்ககிட்ட தேவையில்லாத விஷயம் எடுப்பார், தேவையை கொடுப்பார். உங்களுடைய கர்ம வினைகளை போக்குவார். முன் ஜென்மம் செஞ்ச கர்மவினையை போக்கி இந்த ஜென்மத்தில் இருக்கிற விஷயங்களை கர்மவினையை உங்களை தொடச்சி நல்வழியைப்படுத்த கொடுத்து சனி பகவான் நீதிமான். அந்த நீதிமானுடைய பகவானுடைய ராசிகளை நீங்கள் சஞ்சாரம் பண்ணுறீங்க. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான், உங்களுடைய சொந்த அதிபதியாக ஓனர் சனி பகவான் உங்களை கெடுக்க மாட்டார், உங்களை உயர்த்துவார். உங்களை மேலும் 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 நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போவீங்கன்றது இந்த எந்த சந்தேகம் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் டைம் டிராவல் யூடியூப் சேனலாக நீங்கள் எல்லாரும் பலனடைஞ்சு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்ல காத்திருக்கேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்கள் டைம் டிராவல் மூலிமா உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறோம். அதாவது 3 காலகட்டத்துக்கு 3 டைம் டிராவல், உங்களுடைய வாழ்க்கை சுழற்சியில் 27 நட்சத்திரங்கள் சுழற்சிட்டு வந்துட்டு இருக்கு. அது எந்த விதத்தில் 360 டிகிரியில் எந்த டிகிரி உங்கள்கிட்ட இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கணக்கை போட்டு உங்களுக்கு சொல்லிடுறோம். இது ஜாதக நம்பிக்கையாளர்களுக்கு கூட நான் சொல்கிறோம். ஏன்னா ஜாதகம்ன்றது நம்பிக்கை தாங்க, சாதகமாக இருக்கதா வாழ்க்கை. ஒரு வழிகாட்டி, இப்போ கூகுள் மேப்பில் போகிறோம், ஒரு ஊர் வழி தெரியல, கூகுள் மேப்பில் பார்க்குற மாதிரி ஒரு நம்மளே பார்த்துக்கிறது. சித்தர்கள், முத்தர்கள், ஞானிகள் அப்படி சொல்லப்பட்ட பெரிய பெரிய ஞானிகள் எழுதியிருக்காங்க.
அகத்தியர், மாமுனிவர், போகர், கொங்கண, இடைக்காடு சித்தர் என்று மிகப்பெரிய மகான்கள் இந்த பூமியில அவதரிச்சாங்க. இந்த புண்ணிய பூமியில அவங்க வந்து இந்த ஜாதகத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க, வழிகாட்டுறாங்க. நீங்க பொழைச்சிக்கிங்க, சந்தோஷமா இருக்க, மனிதர்கள் துன்பப்பட வேணாம் அப்படின்னு நல்ல எண்ணத்திலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த டைம் டிராவல் யூடியூப் மூலமா நிறைய விஷயத்த நான் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, வெற்றி பெறுவீங்க. தைரியமா இருங்க, ஜெயம் உண்டாகட்டும் கும்பராசிக்கு. அனைவருக்கும் வணக்கம். டைம் டிராவலுக்கு